ஹாய் மக்களே, திஸ் இஸ் அவர் 5th year வெட்டிங் ஆனிவர்சரி டே vlog. நாங்கள் இன்றைக்கி எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபஸ்ட்டு அத்தை மாமா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோம். கிறிஷ்குட்டியும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோம். அப்புறம் அவங்க எங்களுக்கு பணம் வச்சு கொடுத்தாங்க. கிறிஷ்குட்டியும் அதை ஜோப்பில் வைக்கணும்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். இந்த ப்ரேஸ்லெட் வந்து ஒரு சிட்டு முடிஞ்சிருந்துச்சு, அதுக்கு வாங்கினது தான். ஆனிவர்சரி டே அன்றைக்கி போட்டுக்கலான்னு சொல்லி வச்சுட்டு இன்றைக்கி போட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போனோடனே வெளியே விநாயகர் கும்பிட்டு உள்ளே போனோம். தங்கம் அம்மாவோட ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அத்தை வந்து குழந்தைய ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரும்போது அரிசி எடை கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்களாமா. சரின்னு சொல்லி அதை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு வந்து எல்லாம் சுற்றி கும்பிட்டு இருந்தோம். நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே கிறிஷ்குட்டியும் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருந்தான். இதுதான் பண்ணாரியம்மன் கோவில். அப்புறம் முன்னாடி வந்து விழுந்து கும்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். கோவில் நல்லா அழகாக இருந்துச்சு. கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு. அங்கேயே பிரசாதமும் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வரும்போது புளியம்பட்டி சத்தியமங்கலம் வந்து வந்தோம். இப்போ கிளம்பும்போது பவானி சாகர் டேம் வழியாக போனோம். போகும்போது அங்கே பிளேஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இறங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். காரை ஒரு பக்கம் நிறுத்தியிருந்தால் மாலை முன்னாடி கோயிலில் கொடுத்தது போட்டிருந்தோம். அது ஆடெல்லாம் வந்து சாப்பிட்ருச்சு. சரின்னு சொல்லி அவர் அதை கழட்டி அதுக்கே ஆட்டுக்கே கொடுத்துட்டாரு. அப்புறம் பனானாலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் போகிற வழியிலேயே ஒரு இடத்துல நிறுத்தி வீட்டிலேருந்து லஞ்ச் கொண்டு வந்திருந்தோம். அதை உட்காந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்கே போகலான்னு பிளான் பண்ணி நெக்ஸ்ட்டு குன்னூர் போகலான்னு முடிவு பண்ணி ஹஸ்பண்ட் வந்து பாஸ்லாம் போட்டார். அப்புறம் டைம் பார்த்தா 4 o'clock பக்கம் ஆயிடுச்சு. அதனால் மேட்டுப்பாளையம் போகிற வழியில் போய் அப்புறம் திருப்பியும் புளியம்பட்டி வந்து தான் வந்தோம். போகிற வழியில் காரில் பாட்டு போட்டு வந்ததுக்கு கிறிஷ்குட்டி நல்லா வைப் பண்ணிட்டு வந்தான். நாங்கள் போன அன்னைக்கு புளியம்பட்டியில் சந்தைக்குள்ளேயும் போனோம். போய் அங்கே கொஞ்சம் பலாப்பழம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க அத்தை. அப்புறம் காருக்குள்ளேயே இருந்து அவினாசி அப்புறம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 3 hours later. நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு நான், ஹஸ்பண்ட், என் தம்பி, ஃப்ரெண்டு எல்லோரும் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு பிரியாணி, சில்லி எல்லாமே. அப்புறம் வீட்டுக்கு போய் பாட்டிக்கிட்ட அம்மாக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கினோம். அவங்கக்கிட்டேயும் பணத்தை வாங்கி ஜோப்பில் வச்சு விளையாடிட்டு இருந்தான். மாமா கேட்டோடனே பணத்தை கொடுத்துட்டான். அப்புறம் திருப்பி வாங்கி எங்ககிட்டயே கொடுத்துட்டான். 5 minutes later. எங்கள் வீட்டுக்கு போனால் சிஸ்டர் இன்லா ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஆதவ் குட்டி வந்து எங்களுக்கு கேக் சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருந்தான். பட் அந்த சர்ப்ரைஸ் ஆல்ரெடி எங்ககிட்டே சொல்லிட்டான். அந்த கேக்கை வந்து ஒரு டீப்பாய் மேலே வச்சு கூட வெட்டுறக்கு விடலை. இவனுங்க 3 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே கையிலேயே பிடிச்சி அவசரமாக வெட்டினோம். குட்டீஸ்க்கெலாம் கேக் ஊட்டி விட்டுட்டு எல்லாத்துக்கும் கேக் ஷேர் பண்ணோம். கிறிஷ்குட்டி அவங்க மாமாக்கெல்லாம் கேக் கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தான். இப்படி தான் அந்த டே போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ.